எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நாம் நியூஸை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியல. என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நியூஸுன்றது மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் முடிஞ்ச பிறகு, அந்த மூமெண்ட் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரிய வருது. அந்த டைமில் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நாம் அங்கே போயிட்டு என்ட்ரு ஆகிறோம். ஸோ அதனால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியல. இதை எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளாகவே நாம் நிறைய கேட்கக்கூடிய விஷயம் இதுதான். யூனியன் பட்ஜெட் வருது. ஸோ அதனால் மார்க்கெட்டு ஹை வால்டைலாக இருக்கும், பார்த்து பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஹை வால்டைல் எப்போ இருக்கோ அந்த நேரத்தில் தான் இன்ட்ராடேவில் நம்மளால் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்கே பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதில் குறிப்பாக நாம் எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸை மினிமைஸ் பண்ண முடியுமோ, ஸ்டாப் லாஸை மினிமைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்கே சரியான காரணம் இருக்கணும். சரியான காரணத்தோடு நம்ம ஸ்டாப் லாஸ் மினிமைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும். நான் நியூஸ்ன்னு சொல்கிறது ஒன்லி பட்ஜெட் மட்டும் கிடையாது. ஆர்பிஐ ரெப்கோ ரேட்டு, ஒரு நிறுவனத்தோட காலாண்டு முடிவு, எலெக்ஷன் ரிசல்ட்டு, இது எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போது இது போல் டைம்லலாம் மார்க்கெட்டு கண்டிப்பாக ஹை வால்டைலாக இருக்கும். இதில் ரிஸ்க் இருக்காதுன்னு சொல்ல, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்தாலும் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அதே போல் ஹை வால்டைலாக இருக்கும் போதும் நமக்கு ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்ம இன்னையோட மார்க்கெட்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி பார்ப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கண்டினியூவாக 14 நாள் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தியோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 15வது நாள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லைனாலும் ஒரு சின்ன அளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 1+1 டபுள் என்ட்ரி எடுத்திருக்கேன். எதனால் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கடைசி 2 நாளில் ஆன ஃபால் இன்றைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. கண்டினியூ ஆகிட்டு மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னையோட மார்க்கெட்டில் என்னோட என்ட்ரி இதுதான். இன்றைக்கி நான் 2 என்ட்ரி போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 2525 ரூபா. இதில் ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது 300 ரூபா ரிஸ்க்கு. ஸோ 11 பாயிண்ட், இதில் 12 பாயிண்ட் ரிஸ்க் வந்திருக்கு. ஸோ இதில் ரிவார்டு எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் என்ட்ரி கிடைச்சிட்டு இமிடியேட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி ஃபெயிலர். அதனால நான் செகண்ட் என்ட்ரி போயிருக்கேன். செகண்ட் என்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 2817 ரூபா 50 காசு. இதில் ரிஸ்க் 0, ரிவார்டுன்னு போது 1250 ரூபா. இவ்வளோ நாள் நான் என்ட்ரி ஆகக்கூடிய ப்ரீமியம் ப்ரைஸு 200 ரூபா ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி நான் 100 ரூபா ரேஞ்சில் என்ட்ரி ஆகிருக்கேன். என்ன காரணம்னா, 200 ரூபா ப்ரீமியம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட், அதே 100 ரூபா ப்ரீமியம் இருக்குன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட். இன்றைக்கி 200 ரூபா ப்ரீமியமில் இன்றைக்கி எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் 100 ரூபா ப்ரீமியமில் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ட்ரான ஸ்ட்ரைக் பிரைஸ் இதுதான், 38,000 புட் ஆப்ஷன். என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதுதான். 1:15 போயிருக்கேன். 1 மணி 13 நிமிஷத்துக்கு 101 ரூபாயில் என்ட்ரி ஆயிருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் 89 ரூபா. இங்கே 300 ரூபாய் லாஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபெயிலரு. ரெண்டாவது என்ட்ரி 1 மணி 47 நிமிஷத்துக்கு போயிருக்கேன். 112 ரூபா 70 காசுக்கு. எங்கே புக் பண்ணியிருக்க பாருங்க, 125 ரூபா 35 காசு. ஆக்சுவலாக செகண்ட் டைம் என்ட்ரு ஆகும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 165, நான் என்ட்ரான பிறகு ஒரு 155லேருந்து 160 வரைக்கும் போச்சு ப்ரைஸு. ஆனால் நான் என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபா வந்ததுன்னா நான் இங்கே புக் பண்ணியிருப்பேன். ஆனால் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு லாஸ் ஆனதுனால இன்னைக்கு நான் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும். அதாவது இங்கே எனக்கு 0 வந்தாலும் இன்னைக்கு ஓகே அப்படின்ற கான்செப்டில் நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கேன். டோட்டல் எம்டிஎம் இன்னைக்கு 16 ரூபா 25 காசு. இன்னையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக், 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், கோல்டன் ஸ்டாக்கு. இந்த கான்செப்ட்லாம் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இன்னையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக் கான்செப்டில் பஜ்ஜி ஃபினான்ஸ் 800 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அதானி கிரீன் 800 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. பெல் 600 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லேக்கு. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்கில் 600 ரூபாய் லாஸு, ஒரு 3/4% கிட்ட இதில் இன்னைக்கு லாஸு. 10 மந்த் டார்கெட், இதில் பஜ்ஜி ஃபினான்ஸில் 800 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. பவர் கிரிட் 200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. பிஎல் 600 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அதானி கிரீனில் 800 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலாக இந்த 5 ஸ்டாக்கில் 200 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ இது ஒரு 1/4% கிட்ட. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ்ன்னு வச்சுக்கலாம்.
20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல. இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய 6 ஸ்டாக்ல 6ல 4 தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 4ல பஜ்ஜி ஃபைனான்ஸ் 400 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 1200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. HDFC பேங்க் 1000 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. SBI 1800 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. டோட்டலா இன்னைக்கு 4400 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து 4.5% லாஸ். இன்னையோட கோல்டன் ஸ்டாக் அம்புஜா சிமெண்ட் எதுக்காகன்னா இன்னைக்கு ரிஸ்கே கிடையாது, ரிஸ்க் வெறும் 0, ரிவார்டுன்னும் போது 9.5% ப்ராஃபிட்டு. ஸோ இந்த கான்செப்ட்ல என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். கோல்டன் ஸ்டாக் அம்புஜா சிமெண்ட்ல இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000. இன்னைக்கு 6% ப்ராஃபிட் வந்திருக்கு. 3136 ரூபா 90 காசு இன்னைக்கு ப்ராஃபிட்டு. டோட்டல் என்எஸ்சில இன்னையோட வேல்யூல டாப்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான். நைகா, பஜ்ஜி ஃபைனான்ஸ், அதானி என்ட்டு இந்த 3 ஸ்டாக்கு. அதே போல வால்யூம்ல நமக்கு டாப்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய 3 ஸ்டாக் இந்த ஸ்டவர், ஐடியா, நைகா இந்த 3 ஸ்டாக்கு. நான் ரெகுலரா சொல்லிட்டு வரேன், நமக்கு வேல்யூலும் சரி வால்யூம்லும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம ஷார்ட் டேர்முக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைனலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி டெஸ்டிங் போயிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு லாஸ்ட் வீக்காகவே நம்ம ஒரு 3-4 நாளாக நம்ம கண்டினியூவாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு 3-4 நாளாகவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக வந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் இதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 11 மணிக்கு இன்ட்ராடேக்காக நான் செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக் இதுதான். தாதா பான்ஸ், அதானி கிரீன், அம்புஜா சிமெண்ட்டு. இந்த 3 ஸ்டாக்ல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத அக்கௌண்ட்ல பார்க்கலாம். இங்க 10 to 11 இந்த 1 ஹவரோட ஹை பிரேக்கான பை, லோ பிரேக்கான செல்லு, இதுதான் கான்செப்ட். 11 மணியோட ஹை 1379, லோ 1297.50. இங்க பிரேக் ஆகல, அதனால நெக்ஸ்ட் ஹவர்ல நாம இந்த என்ட்ரி பிரைஸை மாத்திக்கிறோம். ஸோ அதே போல பை இங்க ஹை பிரேக் ஆகல, லோ பிரேக் ஆகுது பாருங்க. 1342 ரூபாய் 70 காசு பிரேக் ஆன பிறகு 1276 ரூபாய் வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ பர்சன்ட்னா போகட்டும், நம்மளோட பிளான் வந்து 1%. ஸோ இதில் 1% டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அம்புஜா சிமெண்ட் 10 to 11 இதோட ஹை இங்கே பிரேக் ஆகலை, 405. லோ பிரேக் ஆயிருக்கு 388.60 பிரேக் ஆயிட்டு 385 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 1% கிட்ட வந்திருக்கு. இதே இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணும்போது 399.15. ஓகே, இது வந்து 400 பிரேக் ஆயிருக்கு. இங்கே ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த ரவுண்ட் ஃபிகர் வரும்போது எப்பவுமே செல்லில் இருந்தோம் அப்படின்னாக்கா 399 ரூபா 15 காசு 400 ரூபா பிரேக் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அதே போல் பையில் இருந்தோம் அப்படின்னா 400 பிரேக் பண்ணி 399 ரூபா 90 காசு அப்படின்றத இந்த ஸ்டாக்கு மட்டும் கிடையாது, ஆப்ஷன் ஆகட்டும், ஃபியூச்சர் ஆகட்டும், கமாடிட்டி எதுவாக இருந்தாலும் இந்த ரவுண்ட் ஃபிகர் வரும்போது அங்கே கொஞ்சம் யோசித்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகே, நம்ம அப்படி இதே 399.15 வச்சுருந்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் 400.05 வைக்கும்போது இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இது கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதே ஸ்டாப் லாஸ் வச்சிட்டோம். 399.15 ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இது ஒரு 3% லாஸ் வருது அம்புஜா சிமெண்ட்ல மட்டும். அதானி கிரீன் இதில் 1321.85 ஹை பிரேக் ஆகலை, 1201.60 பிரேக் ஆகுது. இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் 1189. ஸோ இங்கே வந்து நமக்கு 1% ப்ராஃபிட் வந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் வந்து டிபிஆர் ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ அதனால இதுதான் டார்கெட்டு. இதில் 1% நமக்கு, அதானி கிரீனில் 1%, தாதா பான்ஸ் இதில் 1%, 2% ப்ராஃபிட்டு. அம்புஜா சிமெண்ட்ல 3% லாஸ்ன்றதுனால டோட்டலாக நமக்கு இதில் 1.5% இந்த கான்செப்டில் லாஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு புரியும். இதே நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் திங்க் பண்ணி 400 ரூபாய் 5 காசுன்னு வச்சிருந்தா நமக்கு அதுலேயும் 1% ப்ராஃபிட்டு. ஸோ டோட்டலாக நமக்கு 3% ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த கான்செப்டையும் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. இந்த வாரம் கிடையாது, இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் கூட கண்டினியூவாக நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருந்தது அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு தனி அமௌண்ட் ரெடி பண்ணி இந்த கான்செப்டை நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இன்னையோட ட்ரேடிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது.